பிள்ளையானிடம் சிக்கிய சேட்டலைட் தொலைபேசி. ஆசாத் மௌலானா தொடர்பில் அதிரடி முடிவு. இலங்கையை ஆட்டிப்படிக்கும் கொலை கலாசாரமும் குற்ற செயல்களும் நாமல் வெளியிட்டுள்ள தகவல். நாடாளுமன்றில் தடை செய்யப்பட்ட சொற்கள். அனுர அரசை கிண்டலடிக்கும் மொட்டு எம்பி. கொழும்பில் சிக்கிய கைத்துப்பாக்கி. காவல்துறையினரின் தீவிர விசாரணை. காசாவில் தொடரும் முள்ளிவாய்க்கால் பேரவலம். 2400ற்கு விற்கப்படும் ₹5 பிஸ்கட். பிரதமர் ஹரணி வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். பாடசாலைகளுக்கு விடுமுறை வெளியான அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சேனல் 4 அலைவரிசைக்கு தகவல்களை வழங்கிய ஆசாத் மௌலானாவை இலங்கைக்கு விரைவில் அழைத்து வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் பூர்த்தியாக்கியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் தொடர்பில் மட்டுமல்லாது இன்னும் பல விடயங்கள் தொடர்பிலும் அவர் மனம் திறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 30ஆம் தேதி பிள்ளையானுடைய தலைமை காரியாலயம் அமைந்துள்ள வாவிக்கரை வீட்டிலே ஒரு பெரும் தேடுதல் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. சேட்டலைட் தொலைபேசி, துப்பாக்கி குண்டுகள் என பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளமையும் அதில் குறிப்பிடத்தக்கது. ஜனவரி முதல் பகல் நேர துப்பாக்கி சூடு மற்றும் கொலைகளில் 50 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் சர்ச்சைக்குரிய பொருட்களை கொண்டதாக கூறப்படும் 323 கொள்கலன்கள் ஜனவரி மாதம் எந்த ஆய்வும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: அரசாங்கம் பொறுப்பேற்க மறுக்கின்றது. நிதி மோசடியில் ஈடுபட்ட ஒரு கைதி வெசாக் பண்டிகையின் போது ஜனாதிபதியின் பொது மன்னிப்புடன் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் ஜனாதிபதி ஊடகம் இப்போது அதை மறுக்கின்றது. கைதி எவ்வாறு விடுவிக்கப்பட்டார் என்பது குறித்து சிஐடி விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகின்றது. சிறிய அதிகாரிகள் தாங்களாகவே செயல்பட்டார்கள் என்று இது அர்த்தப்படுகின்றதா? இன்றைய சட்ட ஒழுங்கு நிலை இதுதான். நல்லாட்சி மற்றும் பலவான தலைமையை கேட்டு ஒவ்வொரு தருணத்திலும் எதிர்ப்பு தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி இன்று வெறும் 6 மாதங்களுக்கு பிறகு நாட்டின் மீதான தனது பிடியை இழந்துவிட்டது என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கொள்கலன், சூரிய சக்தி தகடுகள் மற்றும் காற்றாலை மின்சாரம் ஆகியவை தடை செய்யப்பட்ட சொற்களாக மாறிவிட்டன என்று பொதுஜன பெரமுனவின் அம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துக்களை வெளியிடும் போதே அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இப்போது பல தடை செய்யப்பட்ட சொற்கள் உள்ளன. கொள்கலன்கள் பற்றி குறிப்பிடப்படும் போது ஆளும் கட்சி எழுந்து நின்று இது இன்றைய தலைப்பு அல்ல என்று கூறுகின்றது. அதேபோல் காற்றாலை மின்சாரம் மற்றும் சூரிய சக்தி தகடுகள் பற்றி குறிப்பிடப்படும் போது இது இன்றைய தலைப்பு அல்ல என்று அரசாங்கம் கூறுகின்றது. இப்போது அவை தடை செய்யப்பட்ட சொற்களாக காணப்படுகின்றன. சிவப்பு லேபிள்களுடன் கூடிய 323 கொள்கலன்கள் கடத்தப்பட்டதாக முழு நாடும் அறிந்திருக்கின்றது. இவற்றில் என்ன ஆயுதங்கள் இருந்தன என்பது குறித்து சுங்க அதிகாரிகள் சந்தேகம் கொண்டதாகவும் கூறினர். இப்போது அர்ஜுனா எம்பி இவை பிரபாகரனின் ஆயுதங்கள் என்று கூறுகின்றார். இந்த கதைகளை பார்க்கும்போது ஒரு பொருத்தம் உள்ளது. இன்று வரை இந்த கொள்கலன்களில் என்ன இருந்தது என்று அரசாங்கம் கூறவில்லை. இதுகுறித்து நாங்கள் தொடர் புகார் அளித்து வருகின்றோம். மேலும் விசாரணைகளை கோரியுள்ளோம். ஆனால் எந்த பதிலும் இல்லை. இறுதியாக இது குறித்து புகார் அளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசேகரவை சிஐடி விசாரணைக்கு உட்படுத்தியது. இது தூதரை சுடுவது போன்றது. அமைச்சர், பிரதி அமைச்சர் மற்றும் அதிகாரிகளை அழைத்து வந்து விசாரிப்பதே சரியானது. மேலும் சிறிய விமானங்களுக்கு தேவையான எரிபொருளை அரசாங்கம் 1.5 மாதங்களாக கொண்டு வரவில்லை. இதனால் விமானிகளுக்கு பயிற்சி அளிக்கும் பள்ளிகள் சிக்கலில் உள்ளன. இது சுற்றுலாத்துறையையும் பாதிக்கின்றது. இது அரசாங்கத்தின் திறமையின்மையா என்று நாங்கள் கேள்வி எழுப்புகின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் வேதனம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக விரிவுரையாளர் தொழிற்சங்க சம்மேளன உறுப்பினர்களுக்கும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் வேதன அதிகரிப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் கல்விசாரா பணியாளர்களினதும் விரிவுரையாளர்களினதும் வேதனத்தில் பாரிய வேறுபாடு காணப்படுவதாகவும் பல்கலைக்கழக விரிவுரையாளர் தொழிற்சங்க சம்மேளனம் காட்டியுள்ளது. இதன்போது விரிவுரையாளர்களின் வேதனம் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய இதன்போது தெரிவித்துள்ளார். போஷன் வாரத்தை முன்னிட்டு இன்று முதல் 12ஆம் தேதி வரை சில பாடசாலைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அனுராதபுரம் மற்றும் மிகுந்தலையை சுற்றியுள்ள பாடசாலைகள் மூடப்பட உள்ளது. இதனை வடமத்திய மாகாண கல்வி அமைச்சு அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு முகத்துவாரம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் கைத்துப்பாக்கி ஒன்று விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. காவல்துறை விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த கைத்துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து கைப்பற்றப்பட்ட கைத்துப்பாக்கி மேலதிக விசாரணைகளுக்காக முகத்துவாரம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முகத்துவாரம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. காசா மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடாத்தி வருகின்றது. இதனால் இடப்பெயர்வும் உயிரிழப்பும் அங்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. அங்கு உணவிற்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. நிவாரண தொடரணியை ஒழுங்காக்க விடுவதில் இஸ்ரேல் பெரும் முட்டுக்கட்டையை விதித்து வருகின்றது. இதனால் அங்கு உணவுப் பொருட்களின் விலைகள் பன்மடங்கு அதிகரித்துவிட்டது. இந்த நிலையில் காசாவை சேர்ந்த முகமது ஜாவத் எனும் தந்தை தன் குழந்தைக்கு பிடித்தமான பார்லேஜி பிஸ்கெட்டை வாங்கி தந்த காணொலியை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். அதன் விலை தற்பொழுது 2400 ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் இருப்பினும் குழந்தையின் ஆசைக்காக வாங்கி தந்ததாக அதில் கூறியுள்ளார். குறிப்பாக அந்த பிஸ்கெட்டின் உண்மையான விலை வெறும் ரூபாய் 5 என தெரிவிக்கப்படுகின்றது. இதை பார்த்து பலர் தங்கள் கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர். காசாவின் இந்த நிலைமைக்கு முள்ளிவாய்க்காலில் இறுதி யுத்த தருணங்களிலும் தமிழ் மக்கள் எதிர்கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனில் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா நடாத்திய தாக்குதலால் கார்கிவ் நகரில் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்தோடு 21 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாகவே உக்ரைன் மீது தாக்குதல்களை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இதன் காரணமாக இவ்விரு நாடுகளும் சமாதான ஒப்பந்தத்தை விரைவில் எட்டும் என்ற நம்பிக்கை குறைந்துள்ளது. சமீபத்தில் உக்ரைன் ரஷ்யாவின் விமான தளங்களில் திடீரென ட்ரோன் தாக்குதல்களை நடாத்தி அதிர்ச்சியளித்த நிலையில் அதைத் தொடர்ந்து ரஷ்ய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் உக்ரைனின் கார்கிவ் நகரத்தை தாக்கியதில் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக உக்ரைன் விமானப்படை அதிகாரிகள் தெரிவிக்கையில், உக்ரைனின் கிழக்கு நகரமான கார்கிவ் மீது ரஷ்யா பல ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவியது. இதில் குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டு 21 பேர் காயமடைந்துள்ள நிலையில் இது ரஷ்யாவின் பெரும் தாக்குதல்களில் ஒன்றாகும். இந்த 3 ஆண்டு போரில் ரஷ்யாவின் கொடூரமான தாக்குதல் உத்தியின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது. ரஷ்யா இரவு முழுவதும் 215 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியது. இதில் உக்ரைனின் விமான பாதுகாப்பு படைகள் 87 ட்ரோன்கள் மற்றும் 7 ஏவுகணைகளை தடுத்து சுட்டு வீழ்த்தியது என அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சேனல் 4 அலைவரிசைக்கு தகவல்களை வழங்கிய ஆசாத் மௌலானாவை இலங்கைக்கு விரைவில் அழைத்து வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் பூர்த்தியாக்கியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் தொடர்பில் மட்டுமல்லாது இன்னும் பல விடயங்கள் தொடர்பிலும் அவர் மனம் திறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 30ஆம் தேதி பிள்ளையானுடைய தலைமை காரியாலயம் அமைந்துள்ள வாவிக்கரை வீட்டிலே ஒரு பெரும் தேடுதல் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. சேட்டலைட் தொலைபேசி, துப்பாக்கி குண்டுகள் என பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளமையும் அதில் குறிப்பிடத்தக்கது.